எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா தளபதியுடைய நண்பரான சஞ்சு அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியும் எல்லார் மத்தியிலுமே கலங்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதில் தளபதி விஜய் மனைவி பற்றி பல அதிர்ச்சியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காரு. இது எல்லார் மத்தியிலுமே கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பற்றியும் தான் சொல்லியிருக்கிறாரு. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. தளபதி விஜய் மனைவி தளபதிக்கும் டைவர்ஸ் கேஸ் சம்மந்தப்பட்ட இந்த ஒரு நரேட்டிவில் ஒரு மிக பெரும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே இப்போ ஒரு 1 வீக்காக 2 வீக்காக என்ன பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதாவுடைய டைவர்ஸ் நியூஸ் கொடுத்து தான் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி இல்லாமல் இருக்கிறப்ப இந்த ஒரு விவகாரம் குறித்து பல பேர் பலவித கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தளபதி மேலே தான் தப்பு, சில பேர் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மனைவி சங்கீதா மேலே தான் தப்பு. இப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் மேலே நியாயம் இருக்குது, யார் மேலே தவறு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் மேலே எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் மேலே சிறு சிறு தவறுகள் இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லை அதுவும் கூட இல்லைன்னு சொல்லலாம். முதல்ல என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருவருமே தவறு பண்ணாங்க அப்படிங்கிறது தான் பொதுவெளியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களை சங்கீதா அவர்கள் ஏற்கனவே ஒரு நடிகர்னு தெரிஞ்சு தானே கட்டிக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ அந்த நடிகையோட பேசுகிறாரு, அந்த நடிகையோட சுற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் சொல்கிறதுல எந்த வகையில் நியாயம் இருக்குது? அதே மாதிரி இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க, சரியாக எலெக்ஷனுக்கு எதனாலும் 30 நாட்களுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறாங்க. அப்போ இது தவறு கிடையாதா? ஒரு கட்டின கணவருக்கு, கூடிய 20 வருஷம் இருந்த கணவருக்கு, தனக்கு 2 மகளை கொடுத்த ஒரு கணவருக்கு அவருடைய வாழ்க்கை லட்சியத்தை அடையிற சுச்சுவேஷனில் அவருக்கு ஒரு துரோகத்தை பண்ணுறது தவறு கிடையாதா அப்படின்னு எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் த்ரிஷாவோட அவருடைய நட்பை குறைச்சிருக்கலாம். அது அட்லீஸ்ட் இப்போ ஒரு கல்யாணத்தில் சேர்ந்து அப்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் மிக பெரும் அளவுக்கு தவறு. இந்த விஷயத்தில் ஏன் தளபதி விஜய் அவர்கள் பண்ணுறாரு அப்படின்னு பல பேர் கேள்விகள் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி நேயர்களே, இந்த ஒரு விவகாரம் குறித்து பல பேர் தொடர்ந்து அவங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டுகிட்டே இருக்கிற பட்சத்தில், இதை பற்றின தளபதி விஜய் மற்றும் விஜய்மணி சங்கீதா அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தினந்தோறும் சமூக வலைத்தளங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் யார் அப்படின்னா, தளபதி விஜய்க்கும் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் இருவருக்குமே இரு குடும்பத்தினருக்குமே அவர் ஒரு நண்பராக தான் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி கரெக்டாக எலெக்ஷனுடைய பக்கத்தில் வரும்போது சங்கீதா மேம் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸை அப்ளை பண்ணுறீங்க, இது அரசியல் சதி அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது, என்னை மன்னிச்சிடுங்க மேம், நான் உங்களை இப்படிலாம் பேசுகிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆனால் நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பருக்கு போட்ட ஒரு குறிப்பிட்ட வீடியோ மிக பெரும் அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்திருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப தற்போது பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயுடைய சஞ்சு நண்பர், நெருங்கிய நண்பரான சஞ்சு அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது தற்பொழுது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த த்ரிஷா மற்றும் தளபதி விஜயுடைய டைவர்ஸ் பற்றி ஒரு 7 பேர் முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அரசியல்வாதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அண்ணாமலை ஆகட்டும், அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது தளபதி விஜய்க்கும் மனைவிக்கும் கோர்ட்டுக்கும் உள்ள பிரச்சனை, நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நிர்வாகிகளுக்கு குடும்ப பிரச்சனை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்தது இரண்டாவது கட்ட நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க தளபதி விஜய் அவர்கள் பக்கமாக தான் அவங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. சங்கீதா அவர்கள் இந்த எலெக்ஷன் டைமில் அப்ளை பண்ணது தவறு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் பண்ணது அப்ளை பண்ணது தப்புன்னு யாரும் சொல்லலை, எலெக்ஷன் டைமில் அப்ளை பண்ணது தப்புன்னு சொல்கிறாங்க. இது டிஎம்கேக்கு தானே ஆதரவு அளிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. மூன்றாவது தளபதியுடைய
அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகன் எந்த அளவுக்கு நல்லவன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் யாருமே சொல்ல தேவை கிடையாது. அவனை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. அவன் சொக்க தங்கம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்களை எவ்வளோ பாசமாக நடந்துப்பான் அப்படிங்கிறது தெரியும். அவனை கேவலமாக நீங்களாம் விமர்சனம் பண்ணுறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத அவங்களுடைய அம்மாவும் தளபதி விஜயோடைய அப்பா நான் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய மகன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண போயிருந்தான். நான் தான் தடுத்து நிறுத்தி வேண்டாம், இதெல்லாம் குடும்பத்துக்கு சரியில்லாத விஷயம், குடும்பத்தில் சண்டை வரும், அனுசரித்து போகணும் அப்படின்லாம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி தடுத்து நிறுத்தேன். பார்த்தா தன்னுடைய மருமகள் இப்படி பண்ண விஷயம் அவருக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். தளபதி விஜய் அவருடைய வீட்டில் வேலை செய்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு டைவர்ஸுக்கு முக்கிய காரணமாக நாங்கள் பார்க்கறது, அண்ணன் எலெக்ஷனுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் வரதே இல்லை, அதிகமாக டைம் பண்ணுறது கிடையாது. அதுக்கு முன்னாடி படம் நடிச்சிட்டு இருக்கும்போது கூட சங்கீதா மேடமும் தளபதி விஜய் அவர்களும் அடிக்கடி சேர்ந்து போகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அந்த மாதிரி சேர்ந்து போனதை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஒருவேளை இதுதான் டைவர்ஸுக்கு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு தளபதி விஜய் அவருடைய வீட்டில் வேலை பண்ணவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அவருடைய மகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, அப்பா எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார், அப்படி தெரிஞ்சுக்கிட்டு எதற்கு அம்மா இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் தளபதி விஜய் அவங்களுடைய மகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அம்மா மேலே தான் நியாயம் இருக்குது, ஒரு பொண்ணாக அம்மாவுடைய மனசு எனக்கு தான் புரியும், எனக்கு எப்படி அப்பா கூடயே இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குதோ அதே மாதிரி தான் அம்மாவும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் என்னுடைய அப்பா த்ரிஷா அவர்களோட பேசுறது பிடிக்கலன்னு சொன்னால் பேசாமல் இருந்துட்டு போகிறது, அதையே அவங்க கூட நட்பை தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்பா மேலே தான் தப்புன்னு தளபதி விஜய் மகள் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவங்க சொன்னது, ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா, எங்கள் அப்பா கூட அட்லீஸ்ட் ஒரு நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக நேர்களை இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கிறது என்னென்னா, தளபதி விஜய் மற்றும் மனைவி சங்கீதா குறித்து சஞ்சீவ் சொன்ன விஷயம் மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருமே தளபதி விஜயை தப்பானவன் சொல்லிட்டு இருக்கிறீங்க, தளபதி விஜய் சைக்கோன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, தளபதி விஜய் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது உங்களுடைய மனைவி உங்கள் கூட 30-40 வருஷம் இருந்துட்டு உங்களுடைய உச்சக்கட்ட எதிரி யாரோ அந்த எதிரிக்கு கடைசி நேரத்தை துணை புரிஞ்சா அதை விட ஒரு கொடுமையான விஷயம் உங்களுக்கு ஏதாவது இருக்குமா? நான் இத்தனைக்கும் சங்கீதா அவர்களுடைய நெருங்கிய நண்பன். எனக்கு ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நான் தளபதி விஜய் அவர்கள் பக்கம்தான் நிற்பேன். அந்த வழி கல்யாணமான ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் சங்கீதா பண்ணது எவ்வளோ பெரிய துரோகம் அப்படின்னு. இந்த ஒரு வழியையும் தாங்கி அந்த மனசு இந்த எலெக்ஷனில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, இத்தனை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் சங்கீதா அவர்களுக்கு தெரியும்ல. அட்லீஸ்ட் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கூட டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம்ல, ஏன் இப்படிலாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவ் அவர்கள் ரொம்பவே மனம் உடைஞ்சு பேசியிருக்காரு. மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே நல்ல விஷயம்தான். எலெக்ஷனுக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தளபதி விஜய் பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு பக்கத்தில் வரும்போது வந்ததுனால தான் இதற்கான காரணம் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் கட்சியினர் மேலே மக்களுடைய கோபம் திரும்பியிருக்கு. குறைஞ்சபட்சம் தளபதி விஜய் அவர்களை மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்புறதா ஒரு குறிப்பிட்ட தகவல் மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தளபதி விஜயும் சங்கீதாவும் சேர்ந்து நல்லா இருக்குமா? தளபதி விஜயும் த்ரிஷாவும் அப்படியே நல்லா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. நன்றி.